நீதிமொழி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழி 6:9 வேகம் வாசிக்கலாம். நீ எவ்வளவு நேரம் தூங்குவாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். பாருங்க, இங்க பைபிள் அழகா சொல்லுது. என்ன சொல்லுது? சோம்பேறிய. முதல்ல பேர் என்னது? சோம்பேறிய. நம்ம அப்படி சொன்னோம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் எலும்பினவன பாருங்க, நான் ஜிம்பாடி, நான் பயங்கர ஜிம்மர், நான் அப்படி இருப்பேன் எப்படி இருப்பேன். சோம்பேறியே, இன்னும் கொஞ்சம். ஏன் 4 மணிக்கு எழும்பி ஜோம் பண்ணல, 5 மணிக்கு ஜோம் பண்ணல, இன்னும் கொஞ்சம் கையை என்ன செய்யட்டும், முடக்கட்டும். ஏன்னா ராத்திரி பொழுது முடக்கல. இவர் என்ன பண்ணாரு? 8 மணி 10 மணிக்கு படுத்த பிற்பாடு கையை நீட்டி வச்சுருந்தாரா? இப்போ என்ன பண்ண போகிறாரா? பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. கையை முடக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பெட்ஷீட்டை இழுக்கட்டும். அப்படி சொல்லி என்னது, ஏசியையும் போட்டு வச்சுட்டு பெட்ஷீட் என்ன செய்கிறோம், தலை மேலே இழுத்து மறுபடியும் மூடிக்கிறோம். மூடிட்டு 6 மணி ஆச்சு. அந்த அலாரத்தை பார்க்கும்போது அந்தி கிறிஸ்து மாதிரி பார்க்குறது. எதை? அதை நைட்டு வச்சது யார்? நம்ம தான். அது பாவம் கரெக்டாக 6 மணிக்கு அதுக்கு வேலையே இயேசு நாமத்தில் அமைதியார். ஒரு அடி, அது அடிக்கிறது அடுத்த நாள் ஒர்க் ஆகாதபடி அடிப்பாங்க. சிலர்னா என்ன செய்வாங்க, இனி வேணாமா, இனி இதை அந்த ரூமில் கொண்டு போய், அந்த வயசான தாத்தாவோ பாட்டி இருக்கிற ரூமில், அது ஏற்கனவே ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி ஓடிட்டு இருக்கு. அது ஜோம் பண்ணுது. பாட்டி, தாத்தா, அப்பா, வயதான இவர்களுடைய ஜபத்தால் தான் நம்ம என்ன செய்கிறோம், ஓடுறோம். வண்டி ஓடுறது. ஏன்னா அவங்க தூக்கம் வரல. எழுப்பி உட்காந்து சோத்துறோம் இந்த பிள்ளை ஆசீர்வதியும், இந்த பிள்ளை ஆசீர்வதியும். அநேக பரிசுத்தவான்களுடைய பெருமூச்சு தான் நம்மை நடக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. நம்முடைய கிரியைகளாலும் நம்முடைய திறமைகளால் அல்ல, அநேக பரிசுத்தவான்கள் நமக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த பிள்ளை மறந்தாலும் அப்பா நீங்கள் கைவிடக்கூடாது, அப்பா நீங்கள் உங்களை பார்க்கணும், உங்களை பாதுகாக்கணும் அப்படி சொல்லி அவங்க கிளம்புறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தம்பி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணேன் காலையில் எழும்பி 2 ஸ்தோத்திரம் அவசரமாக சொல்லுது. ஆண்டவரே வேணும்னா என்ன செய்யும், போகிற போக்கில் இந்த சோத்திரத்தெல்லாம் எடுத்து பையில் போட்டு கொண்டு போயிடும். வேகமாக சொல்லுது, சோத்திரம் ஜோம் பண்ணியாச்சு. அப்படியே கீ எடுக்கிறது, வண்டியை வேகமாக ஓட்டுறது. அடுத்து எங்கேயோ போய் முட்டுச்சந்தில் விட்டுட்டு கத்துறோம், என்ன செய்யலை, காணலை. ஜோம் பண்ணும்போது 2 வார்த்தை ஜோம் நிற்கிறது, பையை கூட எடுக்கிறது கிடையாது. அன்றைக்கி ஒரு பிள்ளை பையை எடுக்காமல் ஓடிட்டு ஃபோன் எடுக்க வேகமாக வந்து நாய் மேலே விட்டு கடக்குன்னு விழுந்து கிடக்கு. இப்போ ஃபோனை எடுத்துகிட்டு போகல, நாயோட விழுந்து நாய் வீட்டுக்கு போயிடுச்சு, பிள்ளை ஆஸ்பத்திரி போயிடுச்சு. இப்போ பாஸ்டர் ஃபோன் பண்ணி வந்து என்ன செய்யுங்க, அங்கவும் கையை அப்படி ஒரு டைப்பாக வச்சுருக்கு. எப்போ ஓடணும், ஏன் ஓடணும், என்ன பிரச்சனைன்னு கேட்டால் முடியலை. ஃபோன் எடுக்க திரும்ப வந்தால் எது மேலே விட்டுட்டா, ஃபோனில் தானே விடணும், நாய் மேலே விட்டு அவசரம். அப்போ இவன் ஜோம் பண்ணிட்டு போயிருப்பாளா, நம்ம கணிக்கிறோம். எப்படி ஜோம் பண்ணியிருப்பா, சான்ஸே இல்லை. ஏன்னா இவங்க ஏற்கனவே போகும்போது அவசரமாக ஓடி இருக்கா. பையன் ஒரு பக்கம் தூக்கிட்டு மாறி ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு போவாங்க தானே போதும். பிள்ளைக்கு லீவுன்னா எதை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு சில ஆஃபீஸு ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு போயிருக்காங்க. லஞ்ச் பேக்குன்னு பையனுக்கு லஞ்ச் பேக்கை தூக்கிட்டு போய், அது பழைய நேற்றைக்கே வடிச்சதை கழுவாமல் மத்தியானம் அங்கே போய் திறக்கும் போது என்ன ஆகும், திறக்கும் போது என்ன வரும், அங்கேருந்தே ஒரு வீசு, ஒரு ஃபோனு உடனே. ஏன்னா இவர் பண்ண தப்பிதத்தை ஒருத்தர் கிடையாது. ஒரு இது அங்கே இருக்குங்க, இதுவும் போய் பார்க்குறது கிடையாது. 2 பாக்ஸ் ஒன்று மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் பாக்ஸ் என்ன செய்யுது. அப்போ 2 கடினமான வார்த்தை, ஆண்டவரே மன்னிக்காத அளவுக்கு 2 வார்த்தையை கடினமாக என்ன செய்வோம். அப்படி நான் எதுக்காக, யாருக்காக, அப்படி 2 வார்த்தை அருவா போல் விடுவோம். சாயங்காலம் வீட்டுக்கு வருவோம், வந்து நல்ல நல்ல நம்ம டீ போண்டாலாம் அடிச்சுட்டு கெவியாக வருவோம். இங்கே வரும்போது மூஞ்செல்லாம் மீக்கிட்டு அப்படி இருப்பாங்க. பார்க்கும்போது குரங்கு மாதிரி இருக்குது. அப்படி நமக்கு மனசுல நிச்சயம், நம்ம குரங்கு ஆக்கி விட்டது யார், மத்தியானமே குரங்கு ஆக்கிட்டோம். மத்தியானம் குரங்கு ஆக்கிட்டு நம்ம அப்படி ஹாப்பியாக வருவோம். வந்தவொடனே டீ கொடுக்கணும், நிறைய ஐடியா, நிறைய ஏதாவது கிளிப்பெல்லாம் பார்த்துருப்போம். இந்த கிளிப்பு இங்கே கிளிக் ஆகுன்னு வருவோம். நேராக தலைகீழாக காரியங்களை பண்ணிவிட்டு ஓடி வர்றது. வந்தவுடனே அப்படி எல்லாம் டென்ஷன் ஆகிட்டு சாயங்காலம் 6 மணிலேருந்தே வீட்டில் இருந்து சமாதானம் கெட்டு போயிடும். ஜோம் பண்ணும். அப்புறம் ஜோம் பண்ணல, பாஸ்டர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காருல்ல, ஜோம் பண்ணுவாங்க. ஜபம் அவர் சொல்லுவார், நீங்கள் என்ன செய்யுங்க பண்ணுங்க. இவர் பெரிய பாஸ்டர், இவர் கட்டில் நினச்சி படுத்து கிடப்பார். பாட்டில் படுத்து வயது 45 தாண்டியாச்சு. இவர் கட்டில் ஒரு சைடாக படுத்துன்னு பாடுறோம். இது பாட்டா, முதல் பாட்டை பாடும்போது எழுப்பி வருவார். ஒரு டைப்பாக இருந்தது, டவலையும் போட மாட்டார், ஒரு சட்டையும் எடுத்து விசுவாசி அப்படி உட்காரக்கூடாது. பிள்ளைங்க இருக்குது இல்லை 2 ஜென்ஸ் என்ன செய்யணும், அரை நிர்வாணத்தில் உட்காந்து என்ன செய்யக்கூடாது, ஜோம் பண்ணக்கூடாது. லேடிஸும் அரையும் குறைவாக உட்காந்து என்ன செய்யக்கூடாது, ஜோம் பண்ணக்கூடாது. அது வீட்டு ஜபமாக இருந்தாலும் என்ன செய்யணும், ஒரு சட்டை எடுத்து போடணும். மனைவியும் பிள்ளைங்க இருக்கிற இடத்துலையும் கண்டிப்பாக தகப்பன் அப்படி நடக்கணும், வாலிபர் அப்படி நடக்கணும். வாலி பையன் நடக்க சொல்லி தரணும், அவன் சட்டையை தூக்கி போடணும். இதே ஆலயத்துக்குள்ள வரும்போது மாத்திரமல்ல, அங்கே போய் அப்படி 3 காலோட 3/4 காலோட நின்றுட்டு ஆண்டவரேன்னு கேட்டால் அவர் வந்து என்ன செய்வார், அப்படி பாப்பா. அதுக்கு முன்னாடி தூதன் அனுப்புவார். அவன் அங்கெல்லாம் போயிடாதீங்க, அங்கே இருக்கிற கோலமே நீங்கள் பக்கத்து வீடு எங்கே நினச்சிங்க போங்க, அது கோலம் வித்தியாசமாக இருக்கப்பா, ஏசப்பா வேணாப்பா அப்படிமா தூதன் நினச்சிவான். இதுக்கு பைபிள் அழகாக நிறைய எவிடன்ஸ் இருக்குது, நிறைய எவிடன்ஸ் பைபிளில் இருக்குது. வேணாப்பா அப்படிமா தூதனே சொல்லுவான். நம்ம ஆசீர்வதியும் அல்ல, பாட்டு பயங்கரமாக இருக்கும். இங்கே பாட்டு மேலேயே போகாது. எதுக்கு சொல்கிறேன், இதை முடிச்சாச்சா தூக்கத்தில் துக்கத்தோடு தூக்கத்துக்கு போவோம்.
சோத்திரம் ஒழுங்காக சொல்கிறது இல்லை, சந்தோஷமாக சாப்பிட்றதும் இல்லை, அந்த ஆகாரத்தெல்லாம் நம்ம சமாதானம் கேட்டால் சாப்பிட்டு விசுவாச வீடு. நான் சொல்லுவேன் அந்நியர்கள் இல்லை, விசுவாச வீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாஸ்டர் ஏதாவது போகும்போது மட்டும் பிரைஸ் லார்ட் சந்தோஷம், அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். பாருங்கள், அந்த வீட்டில் துக்கத்தோடு படுக்கை போகிறோம், கோபத்தோடு படுக்கை போகிறோம். எப்படி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும்? வேதம் சொல்றது கோபம் என்ன செய்யணுமா? தனியணும். அது ஃபாரினர்ஸ் நடிக்காதுன்னு செய்வாங்க. ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுவாங்க? நல்லா நடிப்பாங்க. நான் அது அடிக்கடி சொல்லுவேன். ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அடிக்கடி ஒய்ஃபை பார்த்து என்ன சொல்லுவாங்களா, உங்ககிட்ட அன்பாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அது பெரிய பிரச்சனை. சொல்லாமல் போச்சுன்னா வரும்போது வேற ஒரு ஆள் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இவங்க காலையில் எழும்பணுன்னு சொல்லணுமா, நைட்டு சொல்லணுமா? நமக்கு அந்த பாலிசிலாம் கிடையாது. நமக்கு எப்போவும் என்னது, என்ன முறைச்சாலும் கட்டிட்டோம் இல்லை அப்படி மறுபடி கட்டிட்டோம். என்ன ஒன்றும் கிடையாது. எங்கள் ஒரு பக்கம் நாங்கள் பைபிளை தான் மாற்றிக்கிட்டோம். நம்ம உடன்படிக்கை கட்டலையே, யாரும் கட்டி நம்ம கையில் வச்சுருக்க மாதிரி நினைக்கிறது. கட்டிட்டோம் இல்லை. யாராச்சும் கட்டி வச்சுருக்காங்களா? கட்டி வச்சுருக்காரு நாய்க்குட்டியை, அதை மட்டும் தான் கட்டியிருக்கு. மற்றது யாரும் கட்டியெல்லாம் வைக்க முடியாது. நம்ம எல்லாம் ஒரு வாக்கு தத்துவத்துக்கு உடன்பட்டவர்கள். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்த 3 நபர் அங்கே இருப்பார். மரண பரியந்தம் அவரும் இருப்பார். நீங்கள் செய்கிற எல்லா குடும்பத்தனத்துக்கும் அவர் இருப்பார், எல்லா நன்மைக்கும் இருப்பார், எல்லா சந்தோஷத்திலும் அவர் இருப்பார். அல்லேலூயா. வேதம் தொழில் சொல்லி நம்ம அப்போ பாருங்கள், நம்ம தூக்கத்துக்காக அதுபோல் சில ஆட்கள் வாங்க ஜோம் பண்ண அவளுக்கு கோவப்பட்டுருவாங்க. டபார்னு கோவம் வந்துடும். பிள்ளையும் கோவப்படுறாங்க. பிள்ளைக்கெல்லாம் தெளிவாக சொல்லணும். ஒரு சில பாலிசி சாப்பிடும்போது சொல்லாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? சாப்பிடும்போதும் சொல்லணுமா, ஹாப்பியாக இருக்கும்போது சொல்லணும், காரில் உட்காந்து போகும்போது சொல்லணுமா, ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும்,